வியூவர்ஸ் ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்காங்க, நீங்க என்ன சமைக்க போறீங்கன்னு. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியாத ஒரு ஃபுட்டு தான் இது. வெண்ணெய் புட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகே, வெண்ணெய் புட்டு. எஸ், வெண்ணெய் புட்டு. வெண்ணெய் புட்டு. ஸோ வெண்ணெய் புட்டுன்றது அப்போ ஸ்வீட்டு. எஸ், ஆமாம். சூப்பரான ஒரு ஸ்வீட் இப்போ காத்துட்டு இருக்குது. ஸோ நான் ரொம்ப ஆர்வத்தோட இருக்கிறேன். ஸோ வெண்ணெய் புட்டு செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? கடலைப்பருப்பு, வெல்லம், நெய், தேங்காய், முந்திரி, ஏலக்காய், பச்சரிசி மாவு. தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து தயாராக இருக்குது. ஸோ இப்போ நம்ம எப்படி குவான்டிட்டி பிரிக்கணும்? இது வந்து பச்சரிசி. இந்த பச்சரிசி வந்து ஒரு 200 கிராம் எடுத்து பச்சரிசியை ஊற வச்சிடணும். ஊற வச்சதுக்கு அப்புறம் அது நல்லா ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா நல்லா பால் போல தண்ணி விட்டு மைய விழுது அதை அரைச்சிக்கணும். ஓகே. ஸோ ஒரு எவ்வளோ நேரம் சொன்னீங்க? ஒரு 3 மணி நேரம், மினிமம் 3 மணி நேரம் வந்து ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கு அப்புறமா அதை வந்து நல்ல மைய விழுதா தண்ணி விட்டு அரைச்சி பிடிச்சிக்கணும். இப்படி வச்சுக்கணும். ஓகே. அண்ட் இது கடலைப்பருப்பு. ஆமாம், கடலைப்பருப்பும் அதே மாதிரி தான். இது எப்படி நம்ம 3 மணி நேரம் ஊற வைக்கிறோமோ அதே மாதிரி கடலைப்பருப்பு ஒரு 2 மணி நேரம் போல் நல்லா ஊற விட்டுறணும். ஏன்னா நம்ம குக் பண்ண தான் போகிறோம், இருந்தாலும் ஊற விட்டு குக் பண்ணணும். இது எப்படி ரேஷியோ பிரிக்கணும்? நான் சொன்ன மாதிரி இது 250 கிராம் நம்ம அரிசி எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு நம்ம ஒரு 100லேருந்து ஒரு 50-60 அந்த கிராமில் கடலைப்பருப்பு எடுத்துக்கிட்டா போதும். மெயின் வந்து பச்சரிசி தான். ஆமாம், மெயின் பச்சரிசியை வந்து நீங்கள் 250 கிராம் எடுத்தீங்கன்னா கடலைப்பருப்பு ஒரு 50 கிராம் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த ரேஷியோவில் தான் நீங்கள் எடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்வீட் எல்லாம். ஆமாம், வெல்லம் வந்து நம்ம ஈக்குவலாகவும் போட்டுக்கலாம், இல்லை கொஞ்சம் அதிகமாக வேணும்னாலும் ஒரு 300 கிராம் போல் போட்டுக்கலாம். ஓகே. அது இல்லாமல் தேங்காய் துருவல்ன்றது ஆடட் ஃப்ளேவர். ஆமாம், தேங்காய் துருவல், முந்திரி, நெய், ஏலக்காய் இது எல்லாமே ஆடட் ஃப்ளேவர் தான். ஓகே. அதெல்லாம் வந்து அளவு கிடையாது, அளவெல்லாம் எதுவும் கிடையாது. ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம கடாயை ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம். ஓகே. ஸோ சட்டி வச்சாச்சு. ஸோ சட்டியில் இப்போ செய்ய போகிறோம். சட்டி சூடாயிடுச்சு. இதில் முந்திரின்றது நம்ம ஒரு ஆடட் ஃப்ளேவருக்காகவும் ஒரு டேஸ்ட்டுக்காகவும் ஒரு ப்ரெசன்டேஷனுக்காக தான் போடுறோம். பட் ஆக்சுவலாக வெண்ணெய் புட்டில் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஒரு கிராமத்து சைடில் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் இது, டிஃபன் ஐட்டமும் இது. ஸோ கொஞ்சமாக வந்து முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம இப்போ கொஞ்சம் அப்படியே காட்டுறோம், ஒரு கார்னிஷ்காக தான். மற்றபடி இது போடணும் போட வேண்டாம் அப்படின்றதெல்லாம் இல்லை. இதே போல் முந்திரி போடலாம், வேற ஏதாவது நட்ஸ் போடுறதா இருந்தால் போடலாம். இது ஃபுல்லாகவே பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இது மார்னிங்கில் கொடுக்கறது. ஏன்னா கார்போஹைட்ரேட்டாக இருக்குது, ப்ரோட்டீன் கண்டென்ட்க்கு வந்து பருப்பும் இருக்குது, வெல்லம் வந்து அயன் கண்டென்ட்றதுனால இது ஃபுல்லாகவே ஒரு ஹெல்த்தி டிஃபன் தான் இது காலையில். ஓகே. முந்திரி எடுத்துடலாமா? முந்திரி எடுத்துடலாம். ஸோ நெய்யில் வறுத்தெடுத்த முந்திரிக்கு பதில் நீங்கள் வந்துட்டு பாதாம், பிஸ்தா தேவைப்பட்டா போட்டுக்கலாம், இல்லைன்னா எதுவுமே போடாமல். ஆனால் இது வந்து இது மஸ்ட் கிடையாது, இதில் இதுவரை கிடையவும் கிடையாது. ஆமாம். இப்போது வச்சுருக்க கடலைப்பருப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி போட்டுக்கலாம். தண்ணி எடுங்க. தண்ணி ஊற்ற தண்ணி ஃபுல்லாக ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றுறேன். போதுமா? ஓகே. நெய்யில் ஆல்ரெடி இது பண்ணதுனால நம்ம இல்லைன்னா டேரெக்டாக வெறும் தண்ணியில் பருப்பு போட்டு வேக வைக்கிறது தான். நம்ம அந்த முந்திரி பண்ணதுனால அதே ஆயிலே நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். ஓகே. இது எவ்வளோ நேரம் குக் ஆக டைம்? இது வந்து கடலைப்பருப்பு குக் ஆகணும், அதான் நமக்கு டைம். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. இப்போ வந்து கடலைப்பருப்பு 3 மணி நேரம் ஊற வச்சிருந்தோம், அதை வேக விட்டுட்டு இருக்கிறோம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வெந்துருச்சா? வெந்துட்டா? கடலைப்பருப்பு நல்லா வெந்து அந்த பபிள்ஸ்ல அடங்கிடுச்சு. ஜஸ்ட் இப்படி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பிரேக் ஆகுற அளவுக்கு அந்த அளவுக்கு இருக்கணும், குழையிற அளவுக்கு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வேண்டாம். இப்போ வந்து இதுல வந்து அரிசி மாவு இருக்கு, அதாவது நம்ம அரைச்ச அரிசி இருக்கு. ஒரு ஸ்பூன் கொடுங்க. அதுலயே ஊத்த போறீங்களா? ஆமா, அதுல தான் ஊத்த போறோம். அப்படியா? ஆமா. கொஞ்சம் லைட்டா இதில் தண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சமா போடுங்க. இப்போ அதோட சேர்ந்து அப்படியே குக் ஆகும். வித்தியாசமா தோணுது. ஓகே. ஸோ வந்து கடலைப்பருப்பு வெந்திருக்கணும், ஆனா குழைய கூடாது. அப்படி நசிச்சா அப்படி மசிக்கிற அளவுக்கு இருக்கணும். இந்த அரிசி மாவு வந்து இப்படி இருக்கணும், இந்த மாதிரி ஒரு இதுல இருக்கணும். பத்திரி செய்வாங்களே அந்த ஸ்டேஜ் மாதிரி.
ரொம்ப கெட்டியா இருக்க கூடாது, தோசை மாவு மாதிரி இருக்க கூடாது, இட்லி தோசை மாவு. அதை விட கொஞ்சம் தண்ணியா இந்த அளவு இந்த ரேஞ்சில் இருந்தாதான் அது குக் ஆகிறதுக்கு நல்லா இது ஈஸியா இருக்கும். இப்போ இது லைட்டா நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜ்ல இது ஒரு கொதி வரும்போது அப்படியே நம்ம வந்து அதில் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து லோ ஃப்ளேமில் இருக்கணுமா இல்லை ஹை ஃப்ளேம்? ஹை ஃப்ளேம். பருப்பு குக் ஆகும் போது நல்லா ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், கொட்டும் போதும் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். அது குக் ஆகும்போது நம்ம லோ ஃப்ளேமுக்கு மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குக் பண்ணிக்கலாம். கொட்டும் போது அது அப்படியே வெந்துட்டு அப்படி இதுவாகாது? இல்லை, அந்த மாதிரி ஆகாது. கட்டி தட்டாமல் இருக்கணும். ஸோ அதனால நல்லா தண்ணி கொதிக்கும் போது கொட்டினா தான் கட்டி தட்டாது. நல்லா கொஞ்சம் பபிள்ஸ் வரும்போது நம்ம கொட்டிடலாம். பபிள்ஸ் கொதி வரணும், நீங்க கொதி வரும்போது கலக்கிட்டீங்களே, பரவாயில்ல. இல்ல, நல்லா சலசலன்னு கொதிக்கும். இந்த டைம்ல நம்ம போட்டுக்கலாம் பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல இதை கொஞ்சம் கொஞ்சமா இதில் ஆட் பண்ணி பொறுமையா இதில் கொஞ்சமா லைட்டா தண்ணி போட்டோம். பாத்தீங்களா, நான் ஊத்துனதுமே போய் உட்காந்துருச்சு பாருங்க. அதுதான் தண்ணியை தான் லோ ஃப்ளேம் பண்ணணுமான்ட்டு. கொஞ்சம் தண்ணி வந்து போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறது? இல்லை, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக வந்து இது எல்லாத்தையுமே அந்த கட்டி எல்லாத்தையும் கரைச்சி விடணும். இதுக்கு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணலாமா? லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணலாம், ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணலாம். பட் ஆனால் அந்த லம்ஸ் ஃபார்ம் ஆகக்கூடாது. நீங்கள் மற்ற அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா அது வழியாகவும் வந்து இதை எல்லாத்தையுமே பிரேக் பண்ணிக்கலாம். இப்போது இது அப்படியே திக்காகிக்கிட்டே போகுதுல்ல, இப்போ தண்ணி ஊற்றணுமா? ஊற்றிக்கலாம் நம்ம, ஏன்னா மாவு வேகணும். ஸோ அதனால நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அது வேகலைன்னா தண்ணி ஊற்றி ஊற்றி நம்ம குக் பண்ணிக்கலாம். ஒரு கரண்டி ஒன்று கொடுங்க, சின்னதாக ஸ்பூன். அரிசி மாவு அல்வா மாதிரி. ஆனா அதுல பருப்பு இருக்காது, இதுல கடலை பருப்பு இருக்கும். இப்போ கொஞ்சமா இதுல தண்ணி போட்டுக்கலாம், ஏன்னா டைட் ஆகுது. ஏன்னா இன்னும் நம்ம வெள்ளெல்லாம் போடணும், மாவு குக் ஆகணும். கொஞ்சமா போடுங்க. போதுமா? போதும். இன்னும் கொஞ்சம் லைட்டா தண்ணி போட்டுக்கலாம். ரொம்ப நேரம்லாம் ஆகாது நமக்கு. இந்த லம்ஸ் மட்டும் கொஞ்சம் உடச்சி இன்னும் கொஞ்சம் போடணும். அது கொஞ்ச நேரத்தில் கரைஞ்சிரும், ரொம்ப ரொம்ப கட்டி கட்டியெல்லாம் ஆகாது. ஆனால் இப்போ நடுவில் நம்ம தண்ணி ஊற்றுறது பரவாயில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது கம்ப்ளீட்டா நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வெல்லம் ஆட் பண்ணணும். இல்லை நாட்டு சக்கரை வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வெல்லத்தை கரைச்சி கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இந்த நம்ஸ்லாம் போயிடுச்சு. ஓகே. ஆனா இது வந்து அப்படி பருப்பு பருப்பா தான் தெரியும், அது மசியாது. பருப்பு மசியாது, அப்படிதான் இருக்கும். நம்ம வந்து இப்போதான் முந்திரி திராட்சை எல்லாம் போடுறோம். அப்ப வந்து பருப்பு தான். அந்த இது ஒரு ஸ்வீட்னா அதுல ஏதாச்சும் ஒண்ணு இருக்கணும்ல, அந்த மாதிரி அந்த பருப்பு வந்து கொஞ்சம் ஒரு முக்கா வேக்காடு இருக்கிறதுனால அது ஒரு கிரன்ச்சியா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ எப்போ போடணும் நம்ம ஸ்வீட்? அந்த சக்கரை இல்லை, நம்ம இந்த மாவு வந்து நல்லா குக் ஆகணும். இது அரிசி மாவுன்றதுனால இது நல்லா குக் ஆகணும். அது எப்படி தெரியும் குக் ஆயிடுச்சு? மாவு வந்து குக் ஆயிடுச்சுன்னா நம்ம லைட்டா தண்ணி தொட்டு கை வச்சு பார்த்தோம்னா ஒட்டாம வரும் நமக்கு. மொத்தமா இதுல இருந்து எல்லா லம்ஸும் வந்து பிரேக் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு வந்து கடலைப்பருப்பு வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு குக் ஆகிறதுக்கு. இப்போ இந்த மாவு குக் ஆக டைமிங் எவ்வளவு நேரம் ஆகும்? அது சொன்னேன், தண்ணி தொட்டு நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம கிட்ட தண்ணி இருக்கு, இல்ல பார்க்கக்கூடிய லுக்கு இல்ல, பார்த்தால விட அதை விட இந்த மாதிரி தொட்டு பார்க்கணும். இப்போ மாவு ஒட்டுதுன்னா அப்போ இது இன்னும் குக் ஆகல. ஸோ டைமிங்லாம் சொல்ல முடியாது, 5-10 நிமிஷம்லாம் சொல்ல முடியாது.
ஓகே ஓகே. ஸோ இப்போ வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளத்தை 250 கிராம் அரிசிக்கு 50 கிராம் கடலைப்பருப்பு. இப்போ அதே போல வெல்லம் வந்து ஒரு 300 கிராம் கூட போட்டுக்கலாம், நல்லதா இருக்கும். நிறைய வெல்லம் போட்டாலும் நல்லதா இருக்கும். இல்லைங்க, நாங்கள் ரொம்ப சுகர்லாம் எடுத்துக்க மாட்டோம், அது ஸ்வீட்னஸ் வேண்டாம். அப்படி வெண்ணெய் பொட்டுக்கு வந்து நம்ம வேற எதுவுமே ஆட் பண்றல, ஸோ அதனால வெல்லம் இருக்கணும், இருந்தால் தான் அந்த கலரும் சேஞ்ச் ஆகும். இப்போ லைட்டாக ஒரு மஞ்சள் கலர்ல இருக்கு. வெண்ணெய் புட்டுனா வெள்ளை கலர்ல எல்லாம் இருக்கணும். இல்லை இல்லை, நீங்க ஏன் கலரை மாத்துறீங்க? இல்லை, கலர் மாறி தான் இருக்கும். இது வெல்லம் வந்து இப்போ கரையணும், அதான் டைம். வெல்லம் கரைஞ்சி திக்காயிடுச்சுன்னா டிஷ் ரெடி ஆகிடும். ஓகே, வெல்லம் ஃபுல்லாக கரையணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ வெல்லம் வந்து கரைஞ்சி அப்படியே கலரே மாறி இருக்கு பாருங்க. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்குது. இந்த வெறும் கோதுமை பால் வச்சு செய்யக்கூடிய அல்வா இருக்கு பார்த்தீங்களா, அது இப்படி தான் அந்த டெக்ஸ்டர் வந்து கொடுக்கும். அரிசி மாவு வந்து இது பண்ணி பண்ணக்கூடிய அல்வாலையும் இப்படி தான் இருக்கும். அல்வா மாதிரி தான் இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி. இதில் இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். ஆனால் இந்த பருப்பு அங்கங்கே இருக்கிறது பார்க்கறதுக்கு நம்ஸ் மாதிரியும் சம்டைம்ஸ் ஃபீல் ஆகுது. இல்லை இல்லை, நம்ஸ் இல்லை, இது ஃபுல்லாகவே பருப்பு தாங்க. இல்லை கொஞ்சமாக தேங்காய் பொடி. தேங்காய் துருவலை இப்படியே போட்டுக்கலாமா, இல்லைன்னா நெய்யில் விட்டு? அப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். ஆக்சுவலி இதுவும் இப்படி தான். நம்ம வந்து நெய்யில் முந்திரி வறுக்கும் போது ஏன் தேங்காய் வந்து வறுக்கக்கூடாதுன்றதுக்காக அப்படி வறுத்துக்கலாம். ஆனால் இதோடைய அந்த வெந்து வரக்கூடிய அந்த ஒரு ஃப்ளேவர் நல்லா இருக்கும்ல. இப்போ இது எதுல போடுறோமோ அந்த ஷேப்க்கு அப்படியே வந்துடும் சொன்னீங்கல்ல. ஆமா, அது எவ்வளவு நேரம்? ஒரு அரை மணி நேரம் ஆகும் கம்ப்ளீட்டா. ஆமா, ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். ஆனா சூடா இருக்கும் போது தான் நீங்க என்ன ஷேப்புக்கு பாத்திரம் போடுறீங்களோ அதை போட முடியும். ஆமா, ஓகே, இப்போ ரெடி. எஸ், கம்ப்ளீட்டா இது ரெடி ஆயிடுச்சு. இதை பிளேட் பண்ண வேண்டியதுதான். கொஞ்சமா வேணும்னா நம்ம நெய் மட்டும் லைட்டா ஆட் பண்ணிக்கலாம், சும்மா கொஞ்சமா. இது நெய் அந்த காலத்துல ஆக்சுவலி கிடையாது, இல்ல இப்போ நெய் போட மாட்டாங்க. நெய் அந்த காலத்துல இருந்தது, பட் ஆனா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரீட்ல வந்து ஒரு ரோட்ல ஒரு பாட்டி உட்காந்து செய்யற டிஃபன் அந்த மாதிரி தான் இது இருக்கும். கிராம சைட்லாம் போனா நிறைய டிஃபன் கடையில இது இருக்கும். இது நம்ம நல்லா இன்னும் கொஞ்சம் அதில் ஃப்ளேவர்ஸ்லாம் போட்டு கொடுக்கும்போது இன்னும் நல்லா இருக்கும் வீட்டில் செய்யும்போது. ஓகே ஓகே, இது ரெடி, டிஷ் ரெடி. ஓகே, ஸோ எடுத்து பிளேட்டிங் பண்ணிடலாமா? எஸ், எடுத்து பிளேட்டிங் பண்ணிடலாம். அதில் தானே பண்ண போறீங்க? இப்போ இந்த கொட்டாமூச்சியில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சமாக இதில் எல்லா சைட்லேயும் வந்து நெய் தடவி. எஸ், ஆமாம். அதாவது அந்த காலத்துல இப்படி வந்து கொட்டாங்குச்சியில உள்ள வச்சு பண்ணி கொடுத்ததுனால இங்கேயும் அதே ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு. இந்த மாதிரி அதுல போட்டு பாட்டி சொல்லுவாங்க, அது மேல வந்து மந்தார இலைன்னு ஒரு இலை சொல்லுவாங்க, அந்த இலையை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருவாங்களாம். அது மேல ஒரு குச்சி வச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அது அப்படியே கவர் போகாம இல்ல கெட்டு போகாம இருக்குமா. ஸோ ஓகே, இதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். சூடு வெள்ளம் பற்ற போகுது. வெல்லம், ஸோ நல்ல சூடுல வெல்லம் பட்டுச்சுன்னா, அந்த காலத்துல பில்டிங்கே வெள்ளத்தை வச்சுதான் வச்சு செஞ்சிருக்கிறாங்க. ஓகே, இப்போ நம்மளுடைய வெண்ணெய் புட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு நம்ம கார்னிஷ் பண்றதுக்காக கொஞ்சமா முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சமாக தேங்காய் துருவலையும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண முந்திரி பேலன்ஸ் இருந்ததில்ல, அதையும் இதில் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து எடுத்து நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி எப்படி நம்ம செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமாக நேரில் சொல்லிடுங்க. பச்சரிசியை வந்து ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு நல்லா தோசை மாவை விட தண்ணியான பதத்துக்கு நல்லா கரைச்சி வச்சுக்கணும். ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் வந்து ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்ச கடலைப்பருப்பையும் வந்து வச்சுக்கணும். நம்ம ஒரு கடாய் வச்சுக்கிறோம், அடுப்பில் கொஞ்சமாக கீ போட்டுக்கிறோம். கீ நல்லா சூடானதோ அதில் முந்திரி பருப்பை போட்டு வறுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கோம். நம்ம நல்லா ஊற வச்சிருக்க கடலைப்பருப்பு எடுத்து அந்த நெய்லேயே கொட்டி தண்ணி தேவையான அளவுக்கு போட்டு நல்லா குக் பண்ணுறோம். கடலைப்பருப்பு கிட்டத்தட்ட ஒரு 3/4 பதம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம தண்ணியை கரைச்சி வச்சிருக்க அந்த அரிசி மாவை
இதோட மிக்ஸ் பண்ணி நல்லா கட்டி இல்லாமல் லம்ஸ் இல்லாமல் நல்லா குக் பண்ணணும். தொட்டு பார்க்கும்போது நல்லா அது குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வச்சிருக்க வெள்ளத்தை அதில் ஆட் பண்ணுறோம். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஏலக்காய் பொடி போடுறோம். ஏலக்காய் பொடி போட்டதுக்கு அப்புறமா நம்ம வச்சிருக்க தேங்காய் துருவல் ஆட் பண்ணுறோம். தேங்காய் துருவல் ஆட் பண்ணி ஒரு ஸ்பூன் நெய்யும் அது மேலே ஆட் பண்ணி நல்லா அதை மிக்ஸ் கொடுத்து கார்னிஷ்க்கு நம்ம முந்திரி கொடுத்தோம்னா நம்மளுடைய வெண்ணெய் புட்டு ரெடி ஆகிடும்.